அனைவருக்கும் கவின் செய்தி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா, ரிஷப ராசிக்கு பிறக்கக்கூடிய ஆவணி மாதமானது எப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் சந்திக்க போகுது, இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கை தரம் உயரத்துக்கு எவ்வளவுலாம் பாடுபட வேண்டியிருக்கு, அவங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், தொழில் வியாபாரம் இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், சரிங்களா? ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு தலைக்கு மேலே சுற்றக்கூடிய கத்தி அப்படின்னே சொல்லலாம். அவங்க தலைக்கு மேலே கத்தி சுற்றுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் அதுவும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன். 2025 பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையில் கிரகமானது சூரியன் ஆட்சி அப்படிங்கிறது உயர்நிலை அமைப்போட சிம்மத்தில் வலுவாக இருக்க போகிறாரு. இது ஒரு விசேஷமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். குரு மிதுனத்திலையும், சனி பகவான் மீனத்திலையும், சுக்கிரன் புதனினுடைய இயக்கங்கள் கடகத்திலையும் சிம்மத்திலையும் மாறி மாறி இருக்குது. கன்னியில் செவ்வாய் இருக்கிறது நல்ல விசேஷமான நிலையாக இருக்குது. புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பாக இருக்குது. கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்க்கிறது நல்ல நல்ல மாற்றங்களெல்லாம் உங்களுக்கு தரப்போகுது. அந்த வகையில் இந்த கிரக மாற்றங்களால் ஆவணி மாதத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல இருக்கும் ராசிநாதன் சுக்கிரன், அதற்கு பிறகு மாதத்தில் பெரும்பகுதியான நாட்களில் 3ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் நல்ல அமைப்பாக தான் இருக்குது. ஆனால் சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்துல ராசிநாதன், 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்பாக இருக்குது. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஆவணி மாதத்தில் பண வரவுக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. இதுவரை இருந்து வந்த பண வரவிற்கான தடைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும். மாதம் முழுவதுமே சூரியன் ஆட்சியாக 4ஆம் இடத்துல இருக்கிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவோடு இருப்பவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். பழைய கடன்களை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவது போன்ற யோகங்கள் உங்களுக்கு இருக்குது. 4ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறது அற்புதமான பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும். தாயுடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் தீரும். தாயினுடைய பரிபூர்ண ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நிலைமையை பார்த்து புரிந்து மனமிறங்கும் சூழல்கள் வரும். தாய் பாசத்து கட்டுப்பட்டவர்கள் ரிஷபராசினருக்கு பாசமும் ஆதரவும் அதி அற்புதமான நன்மைகளும் கிடைக்கும். சுக்கிரன் பயிற்சியானது சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகளை எல்லாத்தையும் நீக்கும். பூமி வாங்கும் யோகமும் பூர்வீக சொத்துக்களில் லாபமும் உண்டாகும். உடன்பிறப்புகளின் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். ஆவணி மாதத்தில் 2ஆம் பாதியில் சுக்கிரன் சிம்ம ராசிக்கு செல்றாரு. உங்கள் ராசிக்கு அதிபதி சுகஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய இந்த நேரத்தில் மகிழ்ச்சி சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் அகலும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும், வசதி பெருகும், நல்ல செய்திகளை கேட்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதன் மூலமாக வரும் உதிரி வருமானத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் குறையும். சொத்துக்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். தாயினுடைய உடல்நலம் சீராகும். பொது நலத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலை தொழிலிருந்து கிடைக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் செய்பவங்களுக்கு நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த மூலதனம் ஏற்படலாம். கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பம் தீரும். புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டி இருக்கும். சனி வக்கரமாக இருக்கிறதுனால புதிதாக எதையுமே செய்ய வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாடு வெளி மாநில முயற்சிகள் எதுவுமே எடுக்காதீங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி நீடிப்பு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10ல் குருவின் பார்வையால் உங்களுக்கு குருவின் பார்வையில் ராகு இருக்கிறாரு. இருந்தாலும் அந்நிய மதம் மற்றும் 10ல் குருவின் பார்வையில் ராகு இருக்கிறாரு. இருந்தாலும் அந்நிய மதம் மற்றும் மொழி பேசுபவர்களால் வேலை தொழில் போன்றவற்றில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு வெளி மாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது.
பண விவகாரங்களில் யாரையும் நம்பாமல் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலைக்காரர்கள், உதவி ஆட்கள் போன்றவரை யாரையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்புறது நல்லது கிடையாது. அதிகமான தொகையை கையாள விடுவதும் பெரும் பணத்தை கொடுத்து அனுப்புவதும் இந்த மாதிரி செயல்களை நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்துலையும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உணர்ச்சி அவசரப்படாமல் நிதானமாக எதையுமே எடுத்து செய்யுங்க, ரொம்ப நல்லது ஏற்படும். தூரதேச பயணங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கலாம். குடும்பாதிபதி புதனின் சஞ்சாரத்தின் மூலமாக மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாம் நடக்கும். வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாக போகுது. உறவினர் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய செயலில் வெற்றி பெறுவீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் சேரும். கலைத்துறையினரை பொறுத்தளவில் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. மாணவர்களை பொறுத்தளவில் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். கார்த்திகை 1, 2, 3, 4 பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் குடும்பத்திலையும் வெளி வட்டாரத்திலையும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். எப்போதும் போல் சட்டத்தை மதித்து நடப்பீங்க. இந்த தன்மை சில நண்பர்களுக்கு சாதகமான மேலிடத்து தொடர்புகளை உருவாக்கி தரும். ரோகிணி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் வழக்கில் வெற்றி அல்லது நீண்ட நாட்களாக இழுபறியில் உள்ள பிரச்சனை முடிவில் செல்வம், உரிமை, அதிகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தவறான வழிமுறைகளில் செல்வம் கரையவும் வாய்ப்பு இருக்குது, எச்சரிக்கையா இருங்க. மிருக சீரிசம் 1, 2 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் பக்கமுள்ள நியாயம் ஓங்கும். பிள்ளைகள் வழியில் மட்டற்ற மகிழ்ச்சிகள் சேரும். திருமண பாக்கியம் கைகூடி வரும். நெடுங்காலமாக சந்தான பாக்கியம் கிட்டாதவர்களுக்கு வரப்பிரசாதம் கிடைக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போவாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2, 3. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் தீரும். பண வரத்து கூடும். மன மகிழ்ச்சி உண்டாகும். நன்றி, வணக்கம்.